இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், என்னதான் என் வாழ்க்கையில நடக்குது, கர்த்தர் என்னை எப்படிதான் நடத்துகிறார், ஒண்ணுமே புரியல, நான் எவ்வளவோ ஜோம் பண்றேன், காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, நான் ஆண்டவருடைய சித்தத்துல தான் இருக்கிறேனா, ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்யறேனா, எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது, நான் எதிர்பார்க்கிறது ஏன் நடக்கல, இப்படி பலவிதமான கேள்விகள் உங்கள் உள்ளத்துல இருக்குதா? எனக்கு ஏன் இப்படி நடக்குது, அவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது என்று ஏராளமான கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. நாம் பொதுவாக எல்லாம் செய்வோம், ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். என்னவென்றால், அமர்ந்திருந்து கர்த்தர் நம்மை எப்படி நடத்தினார், எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறார், இனிமேல் எப்படி நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று நாம் யோசிக்கிறதே இல்லை. மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த விலையேற பெற்ற ஒரு பரிசு சிந்தனா சக்தி, சிந்திக்கிற திறமை, யோசிக்கிற தன்மை. ஆனால் அநேக மனிதர்கள் அதை யோசிப்பதில், அதை பயன்படுத்துவதே இல்லை. அநேகர் அந்த சிந்தனா சக்தியை பயன்படுத்துவதே இல்லை. ஏனெனில் நவீன காலங்கள் இருக்கிற எல்லா கேட்ஜெட்ஸும் நம்முடைய சிந்தனா சக்தியை என்ன செஞ்சிருச்சு, பிடுங்கிருச்சு. அது என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம யோசிக்கிறோமே ஒழிய, நம் வாழ்வுக்கு தேவையான காரியங்களை நாம் யோசிப்பதற்கு நேரம் கொடுப்பதே இல்லை. சரி, இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிற செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 48 சங்கீதம் 14வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Psalms 48, சங்கீதம் 48 14 12 வாசிக்கிறேன். சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், பின் வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இந்த தேவன். விசுவாசிகள் வசனத்தை வாயினால நல்ல அறிக்கையிட்டா பிசாசு பயப்படுவான். சரியா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் உங்களை கரம் பிடித்த நாளிலிருந்து மட்டுமல்ல, கருவிலே நீங்கள் உருவாகிற காலத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் நடுவில் இருக்கிறபடினால்தான் ரட்சிக்கப்பட்டு இந்த திருச்சபைக்கு வந்தீர்கள். உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பெடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்வை நடத்த ஆண்டவர் ஒரு பொறுப்பை கையில் எடுத்திருக்கிறார். எது வரைக்கும் தெரியுமா? மரண பரியந்தம். சொல்லுங்க, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலம் என்ற ஒன்று இருக்கிறது, நிகழ்காலம் என்ற ஒன்றும் இருக்கிறது, எதிர்காலம் என்ற ஒன்றும் இருக்கிறது. கடந்த காலத்தில் தேவன் உங்களை எப்படி நடத்தினார் என்று உங்களுக்கு தெரியும். நிகழ்காலத்தில் எப்படி நடத்துகிறார் என்று பல காரியங்கள் புரியவில்லை. எதிர்காலத்தில் எப்படி நடத்துவார் என்று எதுவுமே புரியவில்லை. ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் கர்த்தர் நடத்துகிற விதங்களை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 24 அதிகாரம் 1 வசனம். யோபு 24 முதல் வசனம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க இருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? திரும்ப வாசிங்க. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? ஆண்டவர் சொல்றார், எனக்கு எல்லா காலங்களும் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். என் மைண்ட்ல நான் வச்சிருக்கிறத உனக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் பெரிய எஜமான் போலவும் நமக்கு எதையுமே சொல்ல மாட்டார் என்பதை போல நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி அல்ல. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாம் எனக்கு சிநேகிதனா இருக்கிறார், ஆகவே நான் அவருக்கு செய்ய போகிறதை மறைப்பேனோ அப்படின்னு சொல்றார். அதே போல தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தாம ஆண்டவர் எதையுமே செய்வது இல்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால்
நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியங்களை, திருச்சபையிலே நடக்க போற காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யாருன்னா இருக்க மாட்டாங்களா? நான் போய் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இருதயம் தன்னை தேடுகிற மக்களை தேடுகிறது. யாராவது என்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்களா? என்னப்பா செய்வீங்க? தேசத்துல என்னப்பா செய்வீங்க? சபையில என்னப்பா செய்வீங்க? என் குடும்பத்துல என்ன ஆண்டவரே செய்ய போறீங்கன்னு கேட்டா நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்க அவரை அறிந்தவர்கள் அந்த காலத்தை அறியாதிருப்பது எப்படி? இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு ஆண்டவர் என்ன மனசுல வச்சிருக்கிறாருங்கிறத இன்னும் அறியக்கூடிய அளவுக்கு பக்குவம் இல்லை. ஏன்னா இந்த பூமிக்குள்ள காரியங்களே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், பூமிக்கு அடுத்த காரியங்களையே சிந்திச்சுட்டு இருக்கிறோம். தாவீது ஒரு முறை சொன்னார், அவருடைய பெற்றோர்களை எல்லாம் ஒரு புறஜாதி ராஜாவினிடத்தில் கொடுத்து விட்டு சொன்னார், கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் பெற்றோர் யார்கிட்ட இருக்கட்டும், உங்கள்கிட்ட இருக்கட்டும். பாருங்க, ஆண்டவர் நடத்துகிறதை அறிய விரும்புகிற ஒரு தாசன் ஒவ்வொரு முறை யுத்தத்திற்கு போகும்போது, நான் போலாமா ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே, ஆண்டவர் அழகா கைட் பண்ணுவார். போப்பா, இப்படி போ, இப்படி போ, இப்படி செய். தேவன் உங்களை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்களை நடத்துகிற விதத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன். வேத வசனம் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகியவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். வசனத்துக்குள்ள மட்டும் அல்ல, நீங்கள் போக வேண்டிய உங்களுக்கென்று ஆண்டவர் நியமித்த விசுவாச பாதையில் உங்களை நடத்துகிறவர் தான் இந்த தேவன். சரி, இந்த தேவனால் நடத்தப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு பஸ்ல ஏறி உட்கார்றீங்க, நேர போய் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு, டிரைவர் லெஃப்ட்ல போங்க, டிரைவர் ரைட்ல போங்க அப்படின்னா சொல்வீங்களோ? உங்களை பார்த்தா அப்படிதான் சொல்வீங்க போல தோணுது. ஐயா நீ அப்படி போகாத, இப்படி போ. இந்த யாரும் சொல்ல போறது இல்லை. எங்க ஊர் பாஷையில ஏறி உட்கார்ந்த உடனே கம்முன்னு உட்காந்துக்குவோம், அப்படிதானே? அமைதியா உட்கார்ந்துட்டு கண்டக்டர் சொல்லுவார், இந்த இடம் வந்துருச்சு, என்ன செய்யுங்க, இறங்குங்க. டிரைவர் கூட்டிட்டு போறாரு, கண்டக்டர் இறங்க சொல்றாரு. இடையில உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. உங்க வேலையெல்லாம் போர்டு கரெக்டா பார்த்து ஏறணும், இல்லையா? திருநெல்வேலிக்கு போற மதுரைக்கு போற பஸ்ல நீங்க ஏறாம நாகர்கோவிலுக்கு போய் ஏறி உட்கார்ந்துட்டு நேரா போய் சேர்ப்பாருன்னா சேர்க்க மாட்டார். உங்க வேலை உள்ள போறது, உங்க வேலை சரியா போர்டை பார்த்து ஏறுறது. அதே போலதான் ஒரு ட்ரெயின், அதே போலதான் ஒரு ஆகாய விமானம். இல்ல இடையில பிடிக்கல அப்படின்னு யாரும் இறங்கவே முடியாது. ஒரு டிரைவர் உங்களை எங்க கூட்டிட்டு போறாரோ, ஒரு பைலட் உங்களை எங்க கூட்டிட்டு போறாரோ சரியா கூட்டு போவாரு, பத்திரமா கூட்டு போவாரு. திடீர்னு பிளைட்ல போகும்போது பிளைட் ஆடும், உடனே அவர் சொல்லுவாரு, யாரும் பயப்படாதீங்க, இது கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கும், அப்புறம் என்ன செஞ்சிடும், மாறிடும் பாரு. உங்கள் தேவன் உங்களுக்கு விமான ஓட்டியை விட மேலானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் அழைத்தவர், இந்த தேவன் நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னவர், இந்த தேவன் உங்களை பத்திரமாய் கொண்டு சேர்க்கிறவர். ஆனா அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை நடத்துகிற 5 காலங்களை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இது உங்களுக்கு உங்கள் வாழ்வோடு சம்பந்தப்பட்டது. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள். நம்பர் 1, ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் உருவாக்குகிற ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். என்ன காலம்? உருவாக்குகிற காலம். அந்த காலத்துக்கு நான் என்ன பெயரிட விரும்புகிறேன் என்றால், கிருபையின் காலம் என்று நான் பெயரிட விரும்புகிறேன். சொல்லுங்க, என்ன காலம்? அப்படியே வசனத்தை கேட்டுக்கிட்டே போயிடக்கூடாது. இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா அதுவா அப்படின்னு சொல்ற விசுவாசிகள் மாதிரி இருக்கக்கூடாது. வசனம் வரும் பொழுது பனி போல உள்ள வாங்கி வாங்கி இறக்கணும், உள்ள இருதயத்துக்குள்ள. நீங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறீர்கள், நல்ல ஒரு ஆவிக்குரிய போதகரின் கீழா இருக்கிறீர்கள். வசனத்தை உள் வாங்கி 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 அந்த வசனத்துல வளர்ந்தா உங்களையும் ஆண்டவர் வரும் நாட்களிலே வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சரி, முதலாவது, கர்த்தர் நம்மை கிருபையின் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார். என்ன அது கிருபையின் காலம்? எனக்கு 5 வயதா இருக்கும் பொழுது ஆண்டவரை பற்றிய அறிவெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு 5 வயதா இருக்கும் பொழுது எனக்கு எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, எத்தனையோ விபத்துகள் வந்தது. 7 வயதாகும் பொழுது ஆண்டவரை ரொம்பலாம் நேசிக்க தெரியல. 16 வயதாகும் பொழுது இள வயதில் செய்யக்கூடிய எல்லா பாவத்தையும் நானும் செஞ்சேன். எதையெல்லாம் பார்க்க கூடாதோ திரை மற்ற எல்லா காரியங்களிலும் இருதயம் இருந்துச்சு. ஆண்டவர் இல்ல, he is a gentle God. அமைதியா பார்த்துட்டே இருந்தார். பரவாயில்ல, நீ இவ்வளோ தப்பு செய்யறல்ல, கிருபையா நான் உன்னை மன்னிச்சிடுறேன். நீ குடிக்கிற, நான் இல்லை, நீ குடிக்கிற, நீ வெறிக்கிற, நீ ரொம்ப தப்பு செய்யற, பாலியல் பாவெல்லாம் செஞ்ச,
பரவாயில்லப்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன். ஏன் தெரியுமா, ஒரு நாள் உனக்கு குறிச்சிருக்கிறேன், அந்த நாள் நீ என்கிட்ட கண்டிப்பா வருவ. அந்த நாளுக்கு வர்ற வரைக்கும் நீ செய்யற எல்லா அக்கிரமத்தையும் நான் என்ன செய்யறேன், மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஒரு கிருபையின் காலத்தை கர்த்தர் எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு முந்தின ஆண்டுகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் கிருபையின் காலம். அதுல ஆண்டவர் குற்றங்களை பார்க்கல, குறைகளை பார்க்கல. இன்னைக்கு உங்க வீட்டுல சில பிள்ளைகள் இன்னும் கர்த்தரை அறியல, உங்களுக்கு கோபமா வருது, சர்ச்சுக்கு வானா வர மாட்டேங்குது, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுனா பண்ண மாட்டேங்குது, அப்படிதானே? ஒழுங்கா பேண்ட் எடுத்து போட தெரியாது, அதுல ஒரு 4 கிளிசல். இல்ல பெண் பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க. இது நல்லா இல்லம்மா, உனக்கு வேணாமா அப்படின்னா அப்படிதான் போடுவேன். நீ அந்த காலத்து பட்டிக்காடு மாதிரி இருந்தேன்னா நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறியா? சர்ச்சுக்கு வேண்டாமா, அதை கூட பிள்ளைங்க கேட்கறது இல்லை. அப்போ உங்களுக்கு கோபம் வருது, ஐயோ இது கர்த்தரை நேசிக்கலையே, இது வாழ்க்கை வேற மாதிரி இருக்குதே. ஆண்டவர் சொல்றாரு, பொறு, நானே என்ன செய்யறேன், பொறுமையா இருக்கிறேன். அந்த பிள்ளை கதறி அழுது மன்னிப்பு கேட்டு என்கிட்ட வர்றதுக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறோமா, அது வரைக்கும் நீ பொறுமையாயிரு. சகோதரி, உங்கள் புருஷன் ஆண்டவரை அறிவார், கண்டிப்பா அறிவார். உங்களுக்கு இப்ப எல்லாம் கொதிக்குது, பொங்குது, கோபதாபமா வருது. அவர் செய்யறது பிடிக்கல, அவர் பார்க்கறது பிடிக்கல, அவர் பேசுறது பிடிக்கல, அவர் நடவடிக்கை பிடிக்கல, அவர் உடுத்துறது பிடிக்கல, இதெல்லாம் பிடிக்கல தான். ஆனா அவர் எந்த காலத்துல இருக்கிறார் தெரியுமா? கிருபையின் காலம். ஆண்டவர் கிருபையின் காலத்துல வச்சிருக்கிறாரு, ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. சவுல கீழே தள்ளினார், இல்ல தள்ளினாரா? புதிய ஏற்பாட்டுல கீழே தள்ளினாரு. மத்தியானத்தில் பிரகாசிக்கிற ஒரு ஒளி வந்து அவரை தொட்டது, வாழ்க்கையே அப்சைட் டவுனா மாறுச்சு. அதே போல தேவன் உங்கள் குடும்பத்திலே கிரியை செய்வார், உங்கள் வீடுகளிலே கிரியை செய்வார். கர்த்தர் பொறுமையா இருக்கும் பொழுது, கர்த்தரை அறிந்த ஜனமே நீங்களும் பொறுமையா இருக்கணும். சரி, இந்த காலத்தில் நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டும் பிறரிடத்தில், ஏனெனில் கர்த்தர் உங்களிடத்தில் பொறுமையா இருந்தார். இரண்டாவது, கிருபையின் காலம் என்பது ஒரு மகன் மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்பதான் அடி எடுத்து நடக்க பழகுறாங்க. ஒரு நாள் 7 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்க, ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க, ஒரு நாள் ஜெபமே பண்ண மாட்டீங்க. உடனே ஆண்டவர் கொம்பெடுத்துட்டு அடிக்க வருகிற தேவன் அல்ல, ஆண்டவர் வளர்ப்பார். ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, மொர்தெக்காய் அவன் எஸ்தரை வளர்த்தான் என்று சொல்லி இருக்கிறது. என்ன செய்தாரா? இந்த கிருபையின் காலத்துல நீங்க ஆண்டவருக்குள்ள வளரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல சர்ச் கொடுத்திருக்கிறாரா? நான் பல தேசங்களுக்கும் பிரயாணிக்கிறேன், ஆனால் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சர்ப்ளஸா வசனத்தை பெற்றுக்கொள்கிற பாக்கியம் பிற தேசங்கள்ல ரொம்ப இல்லை. அதுல முக்கியமா தமிழ் சபைகள்ல. ஹல்லேலூயா, நீங்கெல்லாம் பெரிய பாக்கியம் உள்ளவர்கள். நல்ல ஆராதனை, நல்ல ஜெப நேரம், நல்ல கர்த்தருடைய வார்த்தைகள். அப்ப இதை கேட்டு 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 என்ன செய்யணும்? வளரணும். நான் இதே ஊர்ல கல்லூரியில் படித்தேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா டைரியில 10 பக்கம் நிறைஞ்சிருக்கும். ஜோக்கு சொன்னா கூட அந்த ஜோக்கை கூட எழுதி வைப்பேன். ஏன் தெரியுமா? அப்புறம் போய் திரும்ப பார்த்துச்சே இப்படி எல்லாம். அப்படி சண்டே சர்வீஸ்ல மெசேஜ் எல்லாம் எழுதி வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல திரும்ப எல்லாத்தையும் படிப்பேன். எல்லாம் வரி வரியா படிப்பேன். கையில ஸ்கெட்ச் பென் இருக்கும், கோடு கோடா பட்டுச்சு. இப்படி சொன்னாங்கல்ல பாஸ்டர், நம்ம இப்படி மாறிடணும், இப்படி சொன்னாங்கல்ல, நம்ம ஏன் கவலைப்படுறோம், இப்படி சொன்னாங்கல்ல ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கணும், இப்படி சொன்னாங்கல்ல, இப்படி சொன்னாங்கல்ல, இப்படி சொன்னாங்க. என்னை வளர்த்தது என்ன தெரியுமா? அந்த பிரசங்கங்கள் தான். பிரசங்கத்தை இந்த காதல கேட்டுட்டு இந்த காதல போற ஜனங்களா நீங்க இருந்தீங்கன்னா வளரவே முடியாது. எஸ்தர் தன் சிறிய தகப்பன் கீழ் இருந்து வளர்ந்தாள். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் கீழ், ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கும் பொழுது வளரணும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில போதகர்கள் எதை எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? வளர்ச்சி, மாற்றங்கள். நான் எதை எதிர்பார்க்கிறேன்? ஏன் விசுவாசிகள்கிட்ட நல்ல சேஞ்சஸ் இருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கிறார். ஆனால் இந்த வளர்ச்சி வரும் பொழுது கூடவே ஒண்ணு வளரணும். என்ன தெரியுமா? உலகத்தை வெறுக்கிற விசுவாசிகளா மாறணும். வசனத்தை எல்லாம் கேட்டுட்டு வசனம் எல்லாம் தெரியும், ஆனா வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை. எவ்ரி சர்வீஸ் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போனா, ஆண்டவரே இந்த காரியத்துல நான் மாறுறேன், ஆண்டவரே நான் மாறுவேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு தகப்பன் ஜெபித்தார் அல்லவா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. அப்போ என்ன பிரசங்கத்தை கேட்கிறீங்களோ அதை குறிச்சு வச்சு, கர்த்தர் உங்களோடு என்ன பேசுறாரோ அதை எழுதி வச்சு, அதை சீரியஸா எடுத்து ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் ஜெபிக்கணும். ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்துறதுக்கு நாங்க என்ன பாடுபடுறோம் தெரியுமா? சும்மா எல்லாம் வந்து பேசுறதுக்கு எனக்கெல்லாம் பிடிக்காது.
நான் உட்காருவேன் ஆண்டவர் சமூகத்துல, சொல்லுங்கப்பா அப்பா நீங்க சொல்லுங்கப்பா அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. 100 முறை அதே தலைப்புல பிரசங்கம் பண்ணிருப்பேன். ஆனா அன்னைக்கு சுட சுட அப்பத்தை எடுத்துட்டு வந்தாதான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உருவாக்குகிற காலத்தில் வைத்திருக்கிறார். ஒருவேளை வாலிப பிள்ளைங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், ஒரு நல்ல கிருபையின் காலத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது வளரணும். எப்படி நான் சொல்றேன், தாவீது அவனுடைய பிரதர்ஸ் எல்லாம் ஆர்மியில என்ன செஞ்சாங்க, பெரிய பெரிய ஆபீசர்ஸா இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்தியா ஹேல் அண்ட் ஹெல்தியா இருந்ததுனால அவங்கள சவுலுடைய ஆர்மியில எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அப்பா இந்த ஒரு வாலிபன், அவன் சௌந்தரியம் உள்ளவன், அழகுள்ளவன், சிவந்த மேனியுடையவன், எல்லாம் சரி. ஆனா அவனை எங்க அனுப்பிச்சிட்டாரு? சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் மனசு எப்படி இருந்துக்குல்ல, அண்ணா எல்லாம் ஆர்மியில நான் மட்டும் ஆடு மேய்க்கணுமா? முறு 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 முருன்னு முறுமுறுக்கவே இல்லை. இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை எந்த நிலைமையில வச்சிருந்தாலும் ப்ளீஸ் டோன்ட் கிரம்பிள். முறுமுறுக்கவே செய்யாதீங்க. அப்பா இந்த இடத்துல வச்சிருக்கிறீங்கல்ல, நான் என்ன செய்யணும் நீங்க எனக்கு சொல்லுங்க. இவன் என்ன செய்தாராம், தாவீது என்ன செய்தார்? 1 சாமுவேல் 16:11 அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இருக்கிறது என்னவோ வனாந்திரத்தில் தான், இருக்கிறது என்னவோ ஆடு மேய்க்கிற தொழிலில் தான், ஆனால் தன்னை எப்படி வளர்த்தார்? 1 சாமுவேல் 16:11 வாசிங்கம்மா. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடுகளை மேய்க்கிறான். ஆடுகளை மேய்த்த இந்த வாலிபன் என்ன செய்தான்? 18:10 அதிகாரம் 10வது வசனம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. பின்னாக வசனம் சொல்லுது, தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது சவுலுக்குள்ளா இருந்த அசுத்த ஆவி என்ன செஞ்சதான்? விலகி போயிற்று. சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், அன்பான வாலிப பிள்ளைங்களே, உங்களை அன்பா நான் கேட்கிறேன், ஒரு கிருபையின் காலத்துல சும்மா ஒரு நாள் எனக்கு லீவு அப்படின்னா ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு நீங்க பிளான் பண்ணணும். இவன் என்ன செய்தானா? வாசிச்சு 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 கர்த்தரை பாடி 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 துதிச்சு துதிச்சு தன் மேல அபிஷேகத்தை கூட்டிட்டான். நீங்க அமைதியா இருக்கிற நாட்கள் அபிஷேகத்தை வளர்க்கிற காலமா இருக்கணும். நீங்கள் அமைதியா இருக்கிற நாட்கள் ஆண்டவரோடு இணைகிற காலமா இருக்கணும். என்னுடைய கல்லூரி நாட்கள்ல ஹாலிடேஸ்னா எனக்கு முதல்ல பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எங்க வீட்டுக்கு போனா நான் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போக முடியாது. ஆகவே ரொம்ப யோசிப்பேன். ஆனா அந்த நாட்கள் எல்லாம் கதவை மூடிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து 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 ஜெபம் பண்ணுவேன். ஜெயராணி, நீ என்னதான் ஜெபம் பண்ணனா எனக்கே தெரியாது. ஒரு சின்ன கிட்டார் உண்டு, அதை போட்டு பாடி 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 கண்களெல்லாம் கண்ணீர் ஊற்றாய் மாற ஆராதிச்சுட்டு வெளியே வந்துடுவேன். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு யோசிச்சு பார்க்கிறேன், அந்த நேரங்கள் தான் என் மேல இருந்த அபிஷேகத்தை ஆண்டவர் அதிகரித்த நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 மணி நேரம் கிடைக்குனா மகனே மகளே வீணடிக்காத. ஆண்டவரை தொழுது, ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து நீ உன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நாட்களில் எழுதின பல பாடல்கள் எனக்கு ரொம்ப ஆண்டவரோடு என்னை இணைத்த சில பாடல்கள் உண்டு. இன்னைக்கும் பாடுறேன், நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடிட்டே இருக்கிறேன். அது என்ன செய்து தெரியுமா? அபிஷேகத்தை இன்க்ரீஸ் பண்ணது. மேஜர். Thank you, Jesus. C major. Thank you, Jesus. உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும். உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும். ஒரு சிநேகிதன் போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். ஒரு சிநேகிதன் போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். நண்பனாய் மாறணும், சிநேகிதனாய் உம்மோடு வாழணும். ஒரு நண்பனாய்
உம்மோடு வாழணும். உம் வார்த்தையிலே நான் வளரணும். உறவினிலே என்றும் மகிழணும். உம் வார்த்தையிலே நான் வளரணும். உறவினிலே என்றும் மகிழணும். இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் மீட்பரே, இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் மீட்பரே. உள்ளத்தை நேசிக்கும் நண்பரே, என் உள்ளத்தில் உள்ளதை சொல்கிறேன். உள்ளத்தை நேசிக்கும் நண்பரே, என் உள்ளத்தில் உள்ளதை சொல்கிறேன். ஜீவனோ மரணமோ நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிந்திடேன். ஜீவனோ மரணமோ நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிந்திடேன். நண்பரா மாறணும், சிநேகிதனாய் உம்மோடு வாழணும். உம் வார்த்தையிலே நான் வளரணும். உறவினிலே என்றும் மகிழணும். உம் வார்த்தையிலே நான் வளரணும். உறவினிலே என்றும் மகிழணும். இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் மீட்பரே, இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் மீட்பரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அவருக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒண்ணு, கிண்ணறத்தை வாசிச்சு வாசிச்சு எத்தனை பாட்டு எழுதினாரோ தெரியல, அந்த கிண்ணறத்துல இருந்த அபிஷேகம் தான் சவுலுக்கு முன்னாடி போய் நின்னப்போ அவரை உயர்த்தியது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருக்குள் வளருங்கள். கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாத. சொல்லுங்க சொல்லுங்க, டைமை வேஸ்ட் பண்ணாத, ஆண்டவருக்குள் வளரணும். நல்லா பைபிளை படி. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. நல்ல புத்தி சொல்ற மாதிரி சொல்லுங்க. நல்லா பைபிளை படி, நல்லா ஜெபம் பண்ணு, ஆண்டவரை அறிந்து கொள். கிருபையின் காலம் கர்த்தருக்குள் நீங்கள் பலப்பட்டு வளருகிற காலம். அந்த காலத்துக்கு பிறகுதான் கர்த்தர் உங்களை கையில் எடுப்பார். சரி, ரெண்டாவது ஒரு காலம் இருக்குது. எல்லா விசுவாசிகளின் வாழ்விலும் கர்த்தர் காத்திருக்கிற ஒரு காலம் அப்படின்னு வச்சிருக்கிறார். என்ன காலம்? காத்திருக்கணும். நீங்க சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிருப்பீங்க, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். உங்களுக்கு கோபமா வரும். இவ்வளவு ஜெபம் பண்றேன்னு ஆண்டவரே, நீங்க என்ன அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறீங்களா? கேட்க மாட்டீங்களோ? நீங்க எவ்வளவு நல்ல விசுவாசிகள் பாருங்க. ஆண்டவரை முறுமுறுக்கவே மாட்டீங்க. ஒவ்வொருவருக்கும் எது தெரியுமா வாழ்க்கையில கஷ்டம்? காத்திருக்கிறது தான் கஷ்டம். பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க, கண்ணுக்கு முன்னாடி பஸ் போகுது, அடுத்த பஸ் 1 மணி நேரம் கழிச்சு தான்னா உங்களுக்கு கோபம் எவ்வளவு பொங்கிட்டு வரும். ஏன் ஆண்டவரை, சர்ச்சுக்கு போயிட்டு தானே வந்தேன், என்ன இந்த வெயில்ல 1 மணி நேரம் நிக்க வைக்கிறீங்களே அப்படின்னு முறுமுறுக்க கூடாது. அந்த 1 மணி நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து, ஆண்டவரே யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்ப்பா சொல்லுங்கப்பா, நான் ஜெபிக்கிறேன். என் குடும்பத்துல எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்ப்பா சொல்லுங்க. இது மாதிரி ஒரு ஸ்தோத்திர பலியை உள்ள வச்சுட்டு, ஆண்டவரே நான் உங்களுக்கு ஸ்தோத்திர பலியை சொல்றேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை வெயிட் பண்ண சொல்றாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே, எல்லாரும் சொல்லுங்க, அவர் சகலத்தையும். கொஞ்சத்தையா சகலத்தையுமா? பைபிள் படிக்கும் போது வேர்ட் பை வேர்டா படிக்கணும். எப்படி படிக்கணும்? சிலர் எப்படித்தான் படிப்பாங்க சொல்றேன். சிறுமையானவர்கள் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நீதிமான்களும் நாமத்தை துதிப்பார்கள். சிறுமையானவர்களுடைய சமத்தில் வாசம் பண்ணுவார்கள். அடுத்த சங்கீதம் கர்த்தாவையும் நோக்கி. இந்த மாதிரி படிச்சீங்கன்னா மைண்டுக்குள்ள ஒண்ணுமே போகாது. எப்படி படிக்கணும் தெரியுமா? சிறுமையானவனின்
வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். உடனே இப்படி ஒரு நிமிஷம், ஆண்டவரே எனக்கு கோர்ட்ல அந்த வழக்கு இருக்குது ஆண்டவரே, அதை நீங்க விசாரிப்பீங்கப்பா, நான் நம்புறேன்ப்பா ஆண்டவரே, நான் எளிமையானவன், நான் யார்கிட்டையும் போய் பணம் கொடுத்துலாம் காரியங்களை செய்ய முடியாது, நீங்க என்ன விசாரிக்க போறீங்க, ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார். ஆமா ஆண்டவரே, செம்மையானவன் உங்க சமூகத்தில் தான் நான் வாசம் பண்ணும். நான் எவ்வளவு நேரம் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, இனிமே நான் உங்க சமூகத்துல உட்கார்றேன். விசுவாசிகளே, வேதத்தின் ஒவ்வொரு வசனமும் உங்களோடு கூட பேசும், ஒவ்வொரு வசனமும் உங்களோடு கூட பேசும். அப்போ ஆண்டவர் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். காலம் நிறைவேறின போது தேவன் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 25:9 இவரே கர்த்தர், இவருக்காய் காத்திருந்தோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு பூமியில 33 வருஷம் வாழ்ந்தார். 30 வருஷம் வரைக்கும் பிதா அவரை கையில் எடுக்கவே இல்லை, அப்படிதானா? எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு? 30 வருஷம். அன்றைக்கு கானா ஒரு கல்யாணத்துல ஒரு திருமணம் நடக்கிறது. அப்ப வரைக்கும் கூட அங்க திராட்சரசெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆண்டவருடைய நேரம் வரல. ஆண்டவருக்கு ஒரு ஆசை, பிதாவே எப்போ பிதாவே நான் அலோ பண்ணுவீங்க, நீங்க சொன்ன அற்புதங்கள்லாம் என் வாழ்க்கையில எப்போ பிதாவே நடக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பார். ஆனால் திடீரென்று மரியாள் வந்து, பா அவங்களுக்கு திராட்சரசம் இல்லைன்ன உடனே என்ன பதில் சொன்னாரு? என் வேலை இன்னும் வரல. ஆனா அடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல தண்ணியை கொண்டாந்து நிரப்புங்கன்னு சொல்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். உங்க பெண்ணுக்கு 30 வயசாகி கல்யாணம் நடக்குன்னா கவலைப்படாதீங்க, ரொம்ப பெஸ்டா ஒரு பையனை கொண்டு வருவாரு. வேலை கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க, ரொம்ப பெஸ்டா ஒரு வேலையை ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு மாதத்துக்கு முன்பதாக எங்கள் ஊழியத்தில் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு மகள் கண்ணீரோடு வந்து சொன்னா, சிஸ்டர் நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவே இல்லை, ரொம்ப வருத்தமா இருக்குது, பல வருஷங்களா நான் காத்துட்டு இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. கண்ணீரோடு அன்னைக்கு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புனேன், ஆண்டவரே இந்த மகளுக்கு ஒரு நல்ல வேலையை கிடைக்க வைங்க. கர்த்தர் நீங்க ஜெபம் பண்ணும் போதே உங்க மைண்ட்ல ஹெவனை பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்ணும். எப்படி ஜெபம் பண்ணும்? கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, எதை காட்டுறாரு. விசுவாசிகளாகி உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கணும். ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன பேசுறாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன காட்டுறாரு, ஆண்டவர் வேற எந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறார் அப்படின்னு பூமியில ஜெபிப்பீங்க, மைண்டு ஹெவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா? அப்போ ஒவ்வொரு ஜெபத்தின் முடிவிலும் ஏதோ ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுவார். அன்னைக்கு சொன்னார் ஆண்டவர், இவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை 1 மாசத்துல தருவேன்னார். நான் சொன்னேன், நீ போமா, உனக்கு ஆண்டவர் சீக்கிரமா வேலை தருவார். நான் 1 மாசத்துலன்னு சொல்லல, ஆண்டவர் உனக்கு சீக்கிரமா வேலை தருவார் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். மறுவாரம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் எடுத்துட்டு வந்து, மா ரொம்ப தேங்க்ஸ், ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் எனக்கு செஞ்சாருன்னு சொன்னாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. பல வருஷங்கள் காத்திருந்தாங்க. ஆனா ஆண்டவருடைய நேரம் வந்து அவங்களுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில கூட காத்திருக்கிற ஒரு காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, சரியா? அந்த காத்திருக்கிற காலத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆபகுக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. சொல்லுங்க, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பது இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் நிச்சயம் செய்வார். ஒருவேளை அது நிறைவேற 6 மாதங்கள் கர்த்தர் அவருடைய கேலண்டர்ல வச்சிருக்கிறார். உங்களுக்கு அப்படியே அஜிடேஷனா இருக்குது, ஐயோ ஆண்டவர் செய்யலன்னு ஒன்னு சொல்றேன். அந்த காத்திருக்கிற காலங்கள்ல கர்த்தர்ட்ட ஒரே ஒரு ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஒரு ஜெபம். அவர் கேட்டாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய, சத்தமா சொல்லுங்க, நான் என்ன செய்ய சொல்லுவார். நீ ஞானஸ்தானமே எடுக்கல, முதல்ல போய் ஞானஸ்தானம் எடு, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும்னு சொல்லுவார். யாருக்கோ பேசுறாரு ஆண்டவர், நீ உன் பிரேயர் லைஃபை செட்ரைட் பண்ணு, நீ ஒழுங்கா ஜெபம் பண்றதே இல்லை, உடனே சீரியஸா எடுத்துக்கணும். ஓகே லார்ட், நான் 5 மணிக்கு எழும்புவேன், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, பைபிள் வாசிக்காம வீட்டை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. அந்த லைஃப் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? 1 மாசம் ஆகும். ஏன்னா எந்த ஒரு செயலுமே
21 days நீங்க தொடர்ச்சியா செஞ்சாதான் 22வது நாள் அது உங்களுக்கு பழக்கமா மாறும். சரியா? காலையில எழும்பணும் தீர்மானிச்சு 21 நாள் அலாம் வச்சு எழும்புங்க. 22வது நாள் நீங்களே எழும்புவீங்க அதே டைமுக்கு. சரி ஆண்டவரே, நான் ஞானஸ்தானம் எடுத்துறேன், ஒழுங்கா ஜெபம் பண்றேன், ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறேன். மகனே, உன் மனைவிட்ட கோபமா பேசிட்டு இருக்கிற, நீ இனிமே கோபத்தை நிறுத்த. கை நீட்டி அவளை அடிக்கிறப்பா, எனக்கு இது பிடிக்கல, நீ இதை நிறுத்தும் பாரு. ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது யாரா ஆண்டவரே அப்படின்னு கேள்வி மனசுல வரும். இந்த அம்மாட்ட சொல்வாரு, அவர்கிட்ட அமைதியா பவ்யமா நடக்கிற, ஆனா கிச்சன்ல போய் எவ்வளவு சொல்ற பத்தியா, இவருக்கு நான் ஆக்கி போடணுமா, இவருக்கு நான் அயன் பண்ணணுமா, இவருக்கு நான் துவச்சு கொடுக்கணுமா, வேலை இல்லாத வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆனா அவர் நடக்கிறத பாரு, ராஜா மாதிரி நடக்கிறாரு. இப்படி எல்லாம் முறுமுறுக்கிறீங்களா? நடக்குது. ஆண்டவர் சொல்வாரு, முதல்ல அதை நிறுத்து. நீ முறுமுறுக்கிறதுனாலதான் அவர் இன்னும் ரட்சிக்கப்படலை. வாயை திறந்து சொல், என் புருஷன் தேசத்தின் மூப்பர்களோடு உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவரா இருப்பாருப்பா, என் கணவரை ரட்சிப்பீங்கப்பா, அவர் இப்ப கோபதாபமா தான் இருக்கிறாருப்பா, அவரை நீங்க மாற்றுவீங்கப்பா. அப்போ காத்திருக்கிற நேரத்துல கர்த்தர் நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாத்துறாரா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரா? நீ இதுல மாறணும். ஆண்டவர் பேசுறத நீங்க கேட்கலன்னா ஸ்டாப், நிறுத்துங்க எல்லாத்தையும். என்னப்பா மாற்றம் என்கிட்ட வரணும், எதுலப்பா நான் மாறணும்? நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு மாதம் நான் ஒரு ரெஸ்ட்ல இருக்கிறேன் பிகாஸ் ஆஃப் த வீக்னஸ். ஆனா அந்த ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க, அப்படி டாக்டர்ஸ் தான் சர்ஜரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இந்த ஆண்டவர் பண்ற சர்ஜரியில அப்படி மைன்யூட்டா மைக்ரோ சர்ஜரி பண்றாரு. எதெல்லாம் ஸ்கூப் பண்ணி எடுக்கணுமோ எல்லாம் வெளியே எடுக்கிறாரு. அப்பதான் யோசிச்சேன், இதெல்லாம் சிந்திக்கிறது கூட எனக்கு நேரம் இல்லாத நான் ஓடிட்டே இருந்தேன். ஆண்டவரே, ஐ தேங்க் யூ ஜீசஸ், நீங்க என்ன நேசிக்கிறதுனால நான் உட்கார்ந்து என் லைஃபை செட்ரேட் பண்றதுக்கு எனக்கு கொடுத்த அந்த தருணத்துக்காக நன்றின்னு சொல்றேன். ஹல்லேலூயா. காத்திருக்கிற நேரம் கர்த்தர் உங்களை உருவாக்குகிற நேரம். காத்திருக்கிற நேரம் நீங்க கர்த்தருக்குள் வளருகிற நேரம். காத்திருக்கிற நேரம் உங்க விசுவாசத்துல பலப்படுகிற நேரம். காத்திருக்கிற நேரம் உங்களுக்குள்ள இருக்கிற புளித்த மாவெல்லாம் வெளியே எடுத்து போடுகிற நேரம். காத்திருக்கிற நேரம் ஆண்டவருக்கு நீங்க எதுலெல்லாம் கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை செய்யற நேரம். காத்திருக்கிற நேரம் சொல்வார், நீ இந்த வருஷம், நீ இத்தனை வருஷமா ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசியை கூட நீ சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வரலையே, ஒருத்தர் கூட நீ ரட்சிப்புகள் நடத்தல. நீ போற, உன் குடும்பம் போறாங்க, குடும்பமா கார்ல போறீங்க, குடும்பமா பைக்ல போறீங்க, உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள ஒரு நாள் நீ ஏன் கூட்டிட்டு போக கூடாதுன்னு அன்னைக்கு பேசுவார். ஆமா ஆண்டவரே, கார்ல இன்னும் 2 சீட் சும்மா தான் இருக்குது, நான் ஏன் கூட்டு போயிருக்க கூடாது? கார் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு ஷேர் ஆட்டோக்காவது காசை போட்டு, ஒரு பிலிவரை ஒரு ஷேர் ஆட்டோக்காவது காசை போட்டு ஆண்டவர் அறியாத பிள்ளைய சர்ச்சுக்கு கூட்டுவாங்க. நீயே விசுவாசிய 20 வருஷம் இருக்கிறிய மகளே, நீ ஒருத்தரையாவது சர்ச்சுக்கு கூட்டு போனியா, ஒருத்தரையாவது கிறிஸ்துக்குள்ள நடத்தினியா? பேசுவார். எப்ப பேசுவார் தெரியுமா? அமர்ந்திருந்தா பேசுவார். உங்களை உடைக்கிறார் பாருங்க, அப்ப பேசுவார். உங்களை நொறுக்கிறார் பாருங்க, அப்ப பேசுவார். உனக்கு ஒரு பலவீனம் வரும் பொழுது, இவ்வளோ அழுறியே, பலவீனம் உள்ள மற்றவங்களுக்காய் நீ ஜெபிக்கிறியா, அப்ப பேசுவார். அப்போ காத்திருக்கிற நேரம் கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிற நேரம். ஆனா காத்திருக்கவே வைக்க மாட்டாரு குறித்த காலத்துக்கு. சொல்லுங்க, ஒரு பீரியட் தான், குறித்த காலத்துக்கு, இவ்வளவுதாமா, இதுக்கு மேல எல்லாம் உன்னை வெயிட் பண்ண வைக்க மாட்டார், தூக்கிட்டு போயிருவார். யோசேப்பை காத்திருக்க வைத்தார். திடீர்னு ஒரு நாள் ராஜாட்ட இருந்து அழைப்பு வருகிறது. அவன் சவரம் பண்ணி வஸ்திரத்தை மாத்துறதுக்கு தான் நேரம். வித்தின் ½ an hour எங்க போய் நிக்கிறாரு? ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கிறார். சொப்பனம் இது, அதன் அர்த்தம் இது, எல்லாம் அப்படியே எடுத்து 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 வச்ச உடனே அவன் கழுத்துல சரப்பணிய போடுறாரு, தெண்டனிட்டு பணிங்கன்னு சொல்றாரு, பெரிய ரதத்துல ஏத்துறாரு. யோசேப்பு எகிப்தை சுற்றி பார்க்க புறப்பட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, காவல் கிடங்கில் இருந்தான். மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, ஒரு பெரிய உயர்வுக்கு முன்னாடி உருவாகிருங்க. யோசேப்பு சொன்ன, நான் இல்லப்பா, நான் இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னா? நான், என்னுடைய அரிக்கட்டிகள் நிமிர்ந்து நின்றது, உங்களுடைய அரிக்கட்டிகள் வணங்கி நின்றது, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் என்னை வணங்கினது. நான் சுயத்தை உடைக்கிற நேரம் தான் காத்திருக்கிற நேரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் சுயம் உடையணும். அவங்கள்ட்ட பேச மாட்டேன், இவங்கள்ட்ட பேச மாட்டேன், செத்தாலும் பேச மாட்டேன், அவங்க எனக்கு இன்விடேஷன் கொடுக்கல, போக மாட்டேன், என்ன குறைவா பேசினாங்க, என் பேரை சொல்லல. இந்த சுயம் எல்லாம் எடு பண்ணணும். இந்த உபவாச ஜெபம் எதுக்கு தெரியுமா? இந்த சுயத்தை வேரோடு பிடுங்கிட்டு கிறிஸ்துவின் சுபாவத்தை உள்ள கொடுக்கிறதுக்கு தான் இதையெல்லாம் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு தருகிற காலம் கிருபையின் காலம், காத்திருக்கிற காலம். மூணாவதா, ஆண்டவர் ஒரு தயை செய்யும் காலம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறார். என்ன காலம்?
அதுக்கு பேரு கருணையின் காலம் அப்படின்னு நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அந்த காலம் நடக்கும்போது இல்ல சர 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 சரன்னு ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். அந்த வருஷத்துல செய்யறதெல்லாம் வாய்க்கும், பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், வேலை நடக்கும், நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த வராத ஒரு பணம் வரும், ஃபேமிலியில செட்டில்மெண்ட் வரும், வீடை விற்க முடியாத இந்த வீடை விற்க வைப்பாரு, ஃபேமிலியுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப வருஷமா டிஸ்பியூட்ல இருந்ததெல்லாம் அந்த வருஷம் வந்துடும். அப்படி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? நடக்கும். ஆண்டவர் ஒரு கருணையின் காலம், ஒரு தயையின் காலத்தை தந்துட்டா சர 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 சரன்னு எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். இது உங்களுக்கு உரியது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாரு? சுத்திகரிச்சு கழுவி பரிசுத்தப்படுத்தி எல்லாம் செஞ்சிருவார். சரி, என்ன அது தயை செய்யும் காலம்? சங்கீதம் 102:13 வாசிங்க. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும், அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அதற்காக குறித்த நேரமும் சொல்லுங்க. தயை செய்யும் காலமும் சொல்லுங்க. எனக்கு தயை செய்யும் காலமும் எனக்காக குறித்த நேரமும் நிச்சயம் வரும். கண்டிப்பா வரும். ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். ஒரு தம்பதியர், ஊழிய செய்கிற தம்பதியர், பல வருஷமா குழந்தைக்காக காத்திருந்தாங்க. பிள்ளையே வரல. அப்போ அந்த சர்ச்சுக்கு நாங்க மினிஸ்ட்ரிக்கு போனப்போ உற்சாகமா ஊழிய செய்யறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆண்டவரே இவ்வளவு உற்சாகமா ஊழிய செய்யறாங்களப்பா, இவங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுக்க கூடாதா அப்படின்னு எனக்கு பொதுவா அந்த கர்ப்பத்தின் கனி இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ண எனக்கு ரொம்ப ஒரு பாரப்படுவேன். கர்த்தர் அப்படி எத்தனையோ பேருக்கு அற்புதங்களையும் செஞ்சிருக்கிறார். அப்போ அந்த வருஷம் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த சகோதரி திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு இனிமே பிள்ளை பிறக்காது என்று எல்லாரும் முத்திரை போட்டுட்டாங்க. சர்ச்சே முத்திரை போட்டுருச்சு, இனிமே எங்க பாஸ்டருக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு. திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் பயங்கர அல்சர் பெயின். அதனால டாக்டர்கிட்ட போனோடனே டாக்டர் சொன்னாரா ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறேன். ஸ்கேன் பண்ணா உள்ள 4 மாச குழந்தை இருக்குது. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நிற்கக்கூடியத ஒரு அந்த காலகட்டத்திலையும் அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன். 4 மாச குழந்தை அழகா பெற்றெடுத்தாங்க, ஆண்டவருக்காய் பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னைக்கு மகிமையாய் ஆண்டவருக்கு ஊழிய செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். எப்படி இருக்கும்? அப்ப அது வரைக்கும் என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் அவர் மேல வச்சுட்டு அப்பா நீங்க பார்த்து கொள்ளுவீங்க, தயை செய்கிற காலம் எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லணும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். சொல்லுங்க. நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. அதிசயத்தை அற்புதமா செய்வார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளா இருந்தாங்க, கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனா ஆண்டவர் அவங்களை விடுவிக்கிற அந்த காலகட்டத்துல இவங்க போய் எகிப்தியற்ற ஆபரணங்கள் எல்லாம் கேட்டாங்களாம். நீங்களா இருந்தா கொடுத்துருக்க மாட்டீங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எல்லா ஆவரணத்தையும் கொடுத்துட்டாங்க. அவங்க கண்கள்ல தயை கிடைக்க வச்சார். இஸ்ரவேலர் எரிகோவுக்கு இப்போ கானானை சுதந்திரிக்கணும். எரிகோவுக்கு போய் நிக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? திட்டம். சொல்லுங்க, என்ன கொடுப்பாரு? என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட திட்டத்தை கேட்டு வாங்கியிருக்கிறீங்களா? கேட்கறதே இல்லை. எனக்கு இப்படி தோணுது செய்யறேன், அவங்க அப்படி செஞ்சாங்க, நான் இப்படி இல்ல. உங்களுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. காட் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. அதை கேட்டு வாங்கணும். எங்களை வீட்டில் என்னுடைய அப்பாவோடு நான் வாழ்ந்திருந்த நாட்களில் எங்க வீட்டுல தண்ணி வரல, பக்கத்துல எல்லாம் தண்ணி இல்லை. அப்போ எங்களுக்கு போர் போடணும். எங்க அப்பா சொல்றாங்க, எப்படிமா செலவு பண்ணி போட்டா தண்ணி வருமா அப்படிங்கிறாங்க. அந்த நாட்கள்ல எங்க அம்மா எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, ஜெபமணி சொல்லுமா. என்ன சொல்லுவாங்க? ஜெபமணி சொல்லுமா. சிஸ்டர்ஸ், உங்க வீட்டுக்கு நீங்க தான் ப்ராஃபட்டஸ், புரியுதா? அங்க போய் இங்க போய் குறி கேட்கிற மாதிரிலாம் போகாதீங்க. நீங்க முழங்கால் போடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார்.
எனக்கு ஒரே ஆதங்கம், ஆண்டவரே அப்பா என்கிட்ட வந்து கேட்டாங்க, அப்பா ரட்சிக்கப்படல, அப்பா வந்து கேட்டாங்க, நீங்க சொல்லுங்கப்பா என்னப்பா செய்ய போறீங்க. அப்போ நான் பழைய ஏற்பாடு படிச்சுட்டு இருக்கிறேன். அன்னைக்கு படிக்கும் பொழுது ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று எல்லாரும் பாடினாங்க. அப்போ தண்ணி பொங்கி பொங்கி வந்துச்சுன்னு அந்த வசனம் எனக்கு கிடைச்சது. சில காரியங்களை கர்த்தர் சொன்னதை செய்யறதுக்கு முட்டாள்தனமான விசுவாசம் வேணும். என்ன விசுவாசம் வேணும்? சிலர் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. என்ன விசுவாசம் வேணும்? முட்டாள் மாதிரி ஞானி மாதிரி நீங்க விசுவாசிக்காம இருந்து பெறாம இருக்கிறத விட முட்டாள் மாதிரி விசுவாசிச்சு பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் பேசுறாரு, இந்த பாட்டை ஒரு கிட்டார் எடுத்துட்டு போய் அங்க போர் போடும்போது நீ பாடு அப்படிங்கிறார். ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே, அவையெல்லாம் நிப்பாங்க போர் போடுற ஆளுங்கள்லாம், போ நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கிறார். சரின்ட்டு போய் எங்க அப்பா அம்மாவெல்லாம் வர சொல்லிட்டு ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வான்னு பாடிட்டு வந்துட்டேன். நம்ம தோமாவின் சந்ததி பாருங்க, பாடி முடிச்சுட்டு வந்தேன். ஆனா மனசுல என்ன இருக்குது? அவிசுவாசம். உடனே ரூமுக்குள்ள போய் ஒரே முழங்கால் போட்டு ஜோம் பண்றேன் சாயங்காலம் வரைக்கும். அது ஒரு 2-3 hours ஆன உடனே எங்க அம்மா தட தட வந்து கதவை தட்டுறாங்க. ஓடிவா ஓடிவா, தண்ணி பொங்கி பொங்கி வருதுமா, பொங்கி பொங்கி வருதுமா. ஒரே ஓட்டம் போய் பார்த்தா பொங்கி 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 ஊத்துது, அவ்வளோ தண்ணி. கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னா கண்டிப்பா செய்வார். அப்போ கருணையின் காலம்னு வரும் பொழுது ஆண்டவர் முதல்ல காத்திருக்க வச்சாரு. இந்த இஸ்ரவேலர்கள் இல்ல ஸ்ட்ராட்டஜி வாங்கினாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொன்னாரு 6 நாள் சுற்றி வரணும், ஒருத்தரும் பேசக்கூடாது. இது எப்படி இருக்குது? ஆண்டவரே கால் வலிக்குது ஆண்டவரே, சுத்தி வந்தாங்க. மறுநாள் ஆண்டவரே கை வலிக்குது ஆண்டவரே, சுத்தி வந்தாங்க. அது ரொம்ப பெரிய எரிகோ பட்டணம், ரொம்ப பெருசு. 3ஆம் நாள் சுற்றி வந்தாங்க. ஆண்டவரே என்னமே செய்ய மாட்டேங்கிறீங்க, எல்லாம் அப்படி மயான அமைதியா இருக்குது, என்ன ஆண்டவரே சும்மா இருக்கிறீங்க. ஒருத்தர் சொல்லு மனசுல நினைச்சுப்பான், ஒரு அற்புதம் நடக்கல, இந்த யோசுவா நம்மளை சும்மா சுத்த சொல்றான். முறுமுறுக்கிறீங்களா? பாஸ்டர் இந்த வாரம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஒன்னும் நடக்கல. முறுமுறுக்காதீங்க, முறுமுறுத்தா நடக்காது. பொறுமையா காத்துருங்க. இந்த மாசம் நடக்கலன்னா அடுத்த மாசம் நடக்கும், அடுத்த மாசம் நடக்கலன்னா அதுக்கு அடுத்த மாசம் நடக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லுகிறது இல்லை. சரி, 6 முறை சுற்றி வந்தாங்க. 7வது முறை எத்தனை முறை சுத்த சொன்னாரு? 7வது முறை என்ன இப்ப ஆர்ப்பரிங்கள். நாங்க ஆர்ப்பரிச்ச உடனே தயை இறங்கி வந்துச்சு, அலங்கமே இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. இதுதாங்க காட் ஸ்ட்ராட்டஜி. கடவுள் தருகிற திட்டத்தை பின்பற்றி ஒருவரும் இந்த உலகத்துல வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவர் உன்னை வெட்கமடைய விட மாட்டார். திட்டம் எங்க இருந்து கிடைக்கும் தெரியுமா? இங்க இருந்து தான் கிடைக்கும். எனக்கு சொன்னார்ல, ஊற்று தண்ணீரே பொங்கி வான் போய் பாடுன்னு சொல்லி வசனத்தை கொடுத்தார். உங்களுக்கு வாழ்க்கையின் திட்டங்கள் இங்க. வாலிப மகளே, வாலிப மகனே, உன் வாழ்க்கைக்கு வேண்டிய ஃபுல் ப்ளூ பிரிண்ட் இங்க இருக்குது. நீ என்ன கோர்ஸ் படிக்கணும், எங்க ஜாயின் பண்ணணும், எந்த வேலைக்கு போகணும், எதை நோ சொல்லணும், எதை எஸ் சொல்லணும், எந்த உறவு உனக்கு சரி, எந்த உறவு சரியில்லை, எல்லாத்தையும் பேசுவாரு. கர்த்தர் பேசுகிற தெய்வம், ஸ்ட்ராட்டஜி கொடுக்கிற தேவன். ஊழியம் செய்றீங்களா? கண்ட கண்ட ஊழியத்தை போய் செய்யாதீங்க, கர்த்தர் சொல்ற ஊழியத்தை செய்யுங்க. ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா கூடவே வருவார். அவர் சொன்னார்ல மார்க் 16ஆம் அதிகாரத்துல, ஆண்டவர் அவரே அவர்களுக்கு ஊழியத்தின் திட்டத்தை கொடுத்துட்டு கூடவே ஒரு வாக்குத்தத்தத்தையும் அற்புதமா சொல்றாரு. ஊழியம் செய்யறவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறாரு? வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மார்க் 16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, 15வது வசனம், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் சொல்லிட்டு விசுவாசிக்கிறவனா நடக்குகிற அடையாளங்களாவன அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் போ அப்படின்னு சொன்னார். சொன்னாரா? சொன்னாராமா? ஆண்டவரே எங்க சொந்த ஊர்ல கொண்டாடுகிறார்கள் பண்டிகை, நான் விசுவாசியாகிவிட்டேன், போகாவிட்டால் வருத்தப்படுவார்கள். ஆண்டவரே நான் சும்மா போயிட்டு ஓரமா நின்றுட்டு வரேன்னு போவீங்கல்ல, ஓரமா நிக்க மாட்டீங்க, அங்க படைச்சு வச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு வருவீங்க. இதான் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற இடத்துக்கு போ, நான் சொல்லாத இடத்துக்கு போகாத. அது சொந்தமே ஆனாலும் பந்தமே ஆனாலும் விட்டுருமா. எனக்காக நீ நிற்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணாத, ஒத்து போகாத. ஒன்னு அசிங்கமா பேசினாலும் பரவாயில்ல, அவங்க என்ன பெரிய ஆட்கள் ஆயிட்டாங்க, இப்படியெல்லாம் மாறிட்டாங்க, அதனால வரமாட்டாங்க. இன்னொரு நாள் போய் அவங்களுக்கு நல்லா செஞ்சுட்டு வாங்க. இன்னொரு நாள் போய் சாரி, பேண்ட் ஷர்ட்டு, வீட்டுக்கு வேண்டி எல்லாம் வாங்கி கொடுத்து பிளஸ் பண்ணி ஜோம் பண்ணிட்டு வந்துருங்க, தாராளமா செய்யுங்க. அப்ப நினைப்பாங்க, சரி பரவாயில்ல, அன்னைக்கு வரல இன்னைக்கு வந்தாங்க. ஆண்டவர் போ சொல்லி போனா வசனம் சொல்லுது 20:20, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட. உங்க பைபிள்ல இல்லையோ?
எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பாருங்க, சேர்ந்து வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஸ்ட்ராட்டஜி படி, திட்டத்தின்படி எல்லாம் செய்யும்போது கூடவே வருவார், அற்புதம் செய்வார், உறுதிப்படுத்துவார். என்ன சொன்னாரோ அதை உங்க வாழ்க்கையில செய்வார். இந்த தேவனை தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். ஆண்டவர் தயை செய்யும் காலம் வரைக்கும் மௌனமா எரிகோவை சுற்றி வந்தாங்கல்ல, அது போல முறுமுறுக்காம சுற்றி வாங்க. தயை செய்யும் நேரம் வரும் பொழுது கூரையை பீத்து கொண்டு ஊற்றுவது போல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிள்ளைகள் எல்லாம் உயர்த்துவாரு, தயை கிடைக்கும், அனுக்கிரகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையின் காலம், கர்த்தருடைய கிருபையின் காலம், காத்திருக்கும் காலம், கருணையின் காலம். நான்காவது, ஆண்டவர் ஒவ்வொரு பிலீவர்ஸ் லைஃப்லயும் சில கஷ்ட காலத்தையும் சில சமயம் அனுமதிப்பார். என்ன காலத்தை? பயந்துராதீங்க. நல்ல லைஃப் போயிட்டு இருக்கும், திடீர்னு ஏதோ ஒண்ணு நடக்கும். ஐயோ, இப்பத்தானே இப்படிலாம் செய்யணும்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஆயிட்டே. அப்படி ஒரு கஷ்டம் யோபுவுக்கு வந்துச்சு. யோபுவின் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. முதல் அதிகாரத்துல அவ்வளோ நல்லா ஓஹோன்னு சொல்லி அவரை குறிச்சு பைபிள் சொல்லுது. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதை, 10 பிள்ளைங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு. திடீர்னு வந்தது பாருங்க ஒரு சூறாவளி, எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டு. நீங்க ஒரு வீடை வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, வேலை போயிருக்கும். ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, அப்போ எதிர்பாராத ஏதோ ஒண்ணு நடந்துரும். ஏதோ ஒண்ணு முயற்சி செய்யணும்னு நினைப்பீங்க, சம்திங் நடந்துரும். உடனே உள்ளமெல்லாம் உடைஞ்சு போய், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னா, ஒண்ணு சொல்லித்தாரே, கஷ்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. நாம் ஒரு விழுந்து போன ஒரு உலகத்துல வாழ்றோம். நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரியானவன் பிசாசு. அவன் தேவ ஜனங்களை கெடுக்கும்படி பலவிதமான திட்டங்களை போடுவான். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணி ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்களை ப்ரொடெக்ட் பண்ணி ஜெபம் பண்ணணும். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்திலே தங்கள் கூடாரத்தில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசி தங்களை காத்து கொண்டார்களோ, அது போல எவ்ரி மதர், உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக ஒரு நாள் கூட நீங்க ஜெபிக்காம இருக்கக்கூடாது. உங்க புருஷனின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்காம இருக்கக்கூடாது. பிரதர்ஸ், உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக ஆசாரியனை போல இருந்து நீங்க ஜெபிக்கணும். இல்லைன்னா எங்கேயாவது வந்து அவன் தட்டிட்டு போயிருவான், எங்கேயாவது வந்து வாரிட்டு போயிருவான். அப்புறம் நம்ம வருத்தப்படக்கூடாது. சரி, நீங்க சொல்ல எல்லாம் நல்லா செஞ்சு இது நடக்குதுன்னா ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லணும். இந்த யோபுடைய வாழ்க்கையில பயங்கரமான நஷ்டங்கள் நடந்துச்சு. ஆனா முடிவு என்ன தெரியுமா? ஆண்டவர் யோபுவுக்கு இருந்த எல்லாத்தையும் விட, முந்தி இருந்ததை விட பின்னாக இருந்ததை எப்படி கொடுத்தாராம்? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். வாழ்க்கையில கஷ்டம் வருது, ஒரு கஷ்ட காலத்தின் வழியா போறீங்கன்னா பிசாசு ஜெயிக்க மாட்டான், நீங்க தான் ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு தான் ஜெயம் கொடுப்பார். வேதத்தில் பல வசனங்கள் இருக்குது. ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். அந்த யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. ஓரிரு வசனங்கள். அந்த கஷ்ட காலம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரியது. சில வேளைகளில் நம்ம நினைத்திராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது கர்த்தர் என்ன கிரியை செய்கிறார் என்பதை அந்த வசனம் சொல்லுது. யோபு 5:18 அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அதுக்கு முந்தின வசனம், இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். சொல்லுங்க, காயப்படுத்தி அப்படியே விட்டுறாரா? செப்சிஸ் வரட்டும் இல்ல, காயப்படுத்துகிறார், திரும்ப காயம் கட்டுகிறார். அப்புறம் அவர் அடிக்கிறார். அவருடைய கை ஆற்றுகிறது. அடிக்கிற கை கூடவே என்ன செய்யுது? அணைக்குது. அடுத்த வசனம், 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். 6 இக்கட்டு வந்துச்சு, ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? நீங்களாக்குவார். 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. 7 இக்கட்டு வந்தாலும் உனக்கு என்ன விசுவாசம் இருக்கணும் தெரியுமா? பொல்லாப்பு என்னை, நீங்க சொல்லணும், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு விசுவாசத்தோட சொல்லணும். ஓகே. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கு, பஞ்ச காலம் வரும், செத்துருவோன்னு நினைக்க கூடாது. கொரோனா வந்தது, நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்க, அப்படிதானே? அதனாலதான் இன்னைக்கு சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய தயவு தெரியுமா? அந்த தயவை நினைக்கிறதுக்கு, நினைச்சு துதிக்கிறதுக்கு நாவுகளே கிடையாது. நானும் என்னுடைய கணவரும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டோம், மரித்து விடுவோம் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்.
இது கர்த்தருடைய தயவு. ஹalleluya. அருமையா வசனம் சொல்லுது, பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். யுத்தத்தில் என்ன செய்வாரா? விலக்கிடுவாரு. உங்க குடும்பத்தை விலக்கிடுவாரு, உங்க பிள்ளைங்களை விலக்கிடுவாரு. எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் வந்திருக்கும், உங்க குடும்பம் மொத்தம் தப்பு வைக்கப்பட்டிருக்கும். இதுதான் கஷ்ட நேரத்தில் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கிற உதவி. அடுத்து, நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். 24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இதுதாங்க உங்களை ஆண்டவர் நடத்துற விதம். என்ன நாளும் வரட்டும், ஆனா கர்த்தர் என்னை காப்பார். எது நடந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் என்னை விலக்கி மீட்பார். ஹalleluya. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டால், பக்கத்துல சொல்லுங்க, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. உனக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. லலல்லா 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 லலல்லா. ஹalleluya. உங்க மட்டும் பாடக்கூடாது, வீட்டுல பிரச்சனை வரும்போது இப்படி பாடணும். சரி, ஆமா ஆண்டவரே, ஒன்னும் நெருங்காதுப்பா, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த காலத்துக்கு பேரு கஷ்ட காலம். இந்த கஷ்ட காலம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்ல. இங்கேயும் பலன் தருவாரு, பரலோகத்திலையும் பலன் தருவார். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இது என்ன காலம்? சத்தமா சொல்லுங்க, என்ன காலம்? கடைசி காலத்துல என்ன தெரியுமா நடக்கும்? மனிதர்கள் தற்பிரியரா இருப்பாங்க. என்ன பிரியரா இருப்பாங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன், என் வழியிலலாம் நீங்க வராதீங்க, திஸ் இஸ் மை ஸ்டைல். இல்ல இப்படிதானே சொல்றாங்க. இப்ப உள்ள பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? மம்மி அதெல்லாம் சரி, என் விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. அம்மாங்கள்ட்ட பேசுற பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? எனக்கு பிடிச்சிருக்குது, நான் செய்யறேன், எனக்கு பிடிச்சிருக்குது, நான் கல்யாணம் பண்ண போறேன், எனக்கு பிடிச்சிருக்குது, நான் உடுத்துறேன். கடைசி காலத்துல மனுஷர்கள் தற்பிரியரா இருப்பாங்க. 2வது சுகபோக பிரியரா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு சோகமா இருக்குதா? கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்க? லக்ஸூரியஸ் லைஃப் லைக் பண்ணுவாங்க. நீட்ஸ் அப்படின்னு இருக்குது, வாண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, தேவைன்னு இருக்குது, ஆசைன்னு இருக்குது. தேவையை தருவார், ஆசைப்பட்டதெல்லாம் போய் வாங்கிட்டு இருந்தா ஆண்டவர் வருத்தப்படுவார். இவ்வளவு கொடுத்தனே உனக்கு எதுக்கு தெரியுமா? நேரம் கொடுத்தேன், எனக்காக யூஸ் பண்ண, நீ உட்கார்ந்து மொபைலையே பார்த்துட்டு இருக்கிற. உனக்கு வசதி கொடுத்தேன்,
அந்த வீட்டுல ஒரு ஜெபத்தை நடத்துவேன் நினைச்சா நீ வந்து ஜெபமே நடத்தலையே, வீடு வேணும் வீடு வேணும்னு. ஹால் பெருசா இருக்கு, 40 பேர் உட்காரலாம் வீட்டுல. அப்படிப்பட்ட வீடுகள்ல ஜெபம் நடத்துறீங்களா? இன்னைக்கு சொல்றேன், நல்ல வீடு கொடுத்திருந்து கணவனும் மனைவியுமா ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல உங்க வீட்டுல கேர்சல் ஆரம்பிக்கணும். பக்கத்துல இருக்கிற ஆண்டவர் அறியாத விசுவாசிகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து, நீங்களே பிரசங்கம் பண்ணுங்க, இவ்வளவு கேட்கறீங்களே வசனம், இத்தனை வருஷமா வசனம் கேட்கறீங்களே, இல்ல யாரையாவது வர சொல்லி சர்ச்சில் பாஸ்டர் கேளுங்க, பாஸ்டர் யாரையாவது அனுப்புங்க, என் வீட்டை திறந்துதாரே, என் வீட்டுல கேர்சல் நடக்கட்டும். உங்க வீடு எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா? கடவுளுக்கு பயன்படும்படி. ஒரு கார் எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா? 4 பேர் சர்க்கஸ்ல போற மாதிரி பிள்ளைங்க நீங்க எல்லாம் 2 வீலர்ல ஒரு காலத்துல வந்துட்டு இருந்தீங்க, இப்ப கார் கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? கூட 2 பேரை கூட்டு போ, இல்ல கூட ஒரு ட்ரிப் அடி, சர்ச்சுக்கு கூட்டு போ. இதுக்கு தான் வசதி கொடுக்கிறாரு. இன்கிரிமெண்ட் கொடுத்தாரு. எதுக்கு தெரியுமா? பா நீ அவ்வளவுதான் வாங்கின, இப்ப கூட்டி கொடுத்துருக்கிற, ஒரு மிஷினரியை தாங்கு, ஒரு சபையின் ஊழியத்துக்கு இதுக்கு எக்ஸ்ட்ராவா நீ செய் அப்படின்னு ஆண்டவர் கைகளின் பிரயாசத்தை ஏன் ஆசீர்வதிச்சார் தெரியுமா? கர்த்தருக்கு. இது என்ன காலம் சொல்லுங்க? கடைசி காலம். நம்ம வாழ்க்கை என்னைக்கு முடியும் நமக்கே தெரியாது. நீண்ட ஆயுளை விரும்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்னைக்கு நம்மளை அவரோடு கூட்டிக் கொள்வார் என்று எவருக்குமே தெரியாது, எவருக்குமே தெரியாது. இன்னைக்கு காலையில ஸ்டேஷன்ல இருந்து வரும்பொழுது, காலையில கார்ல வரும்பொழுது அந்த கார் ஓட்டுற பிரதர் ஒரு செய்தி சொன்னார். குஜராத்தில் 3 ட்ரெயின் மோதி 250 பேர் பலியாயிட்டாங்க. ஐயோ, ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆண்டவரே, அவங்களாம் நினைச்சிட்டு போயிருப்பாங்களா? காலையில வீட்டுக்கு போய் சேருவோன்ட்டு தானே போயிருப்பாங்க. அன்எக்ஸ்பெக்டட் டிசாஸ்டர்ஸ், எதிர்பாராத காரியங்கள். கொரோனா வியாதி வந்து எத்தனை ஊழியக்காரங்களை பலி வாங்கிருச்சு. பிழைத்திருக்கிற நீங்களும் நானும் நீதிமான்கள் அல்ல. உலகத்துல எது எப்ப நடக்கும்னு தெரியாது. ஆகவே சொல்லுகிறேன், வாழ்ந்தால் ஆண்டவருக்காக வாழணும். அவர் கொடுக்கிற சகலமும் அவருக்காக, அவர் கொடுக்கிற சகலமும் ஆத்துமாக்களுக்காக. இன்னைக்கு உங்க மைண்ட் செட்டை நீங்க மாத்தல அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்றது வேஸ்ட். ஆண்டவருக்காய் வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கை. இதே ஊர்ல நான் மருத்துவக் கல்லூரியில் படித்தேன், நல்லா பிராக்டிஸ் பண்ணேன், நல்ல வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டு கர்த்தர் இடைப்பட்டார். எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் பின்னாடி வான். என் உறவினர்கள், குடும்பத்தார் எல்லாரும் சொன்னாங்க, பைத்தியக்காரித்தனமா தீர்மானம் எடுக்காத. ஆனால் என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஒவ்வொரு ஊராய் நாடு நாடாய் போய் ஏன் பிரசங்கம் பண்றது தெரியுமா? பணம் கொடுப்பாங்கன்ட்டு இல்லை. ஆண்டவரே, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், சபை பக்தி விருத்தி அடையணும். ஆண்டவரே, உங்க ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடி யோவான் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தின மாதிரி நாங்க ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே என்றுதான் ஓடி 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 உழைக்கிறோம். விசுவாசிகளுக்கு வசனத்தை பிரசங்கிக்கிறோம், விசுவாசிகளை வசனத்தை போதித்து பைபிள் காலேஜ்ல நடத்துறோம். ஏன் தெரியுமா? விசுவாசிகள் வசனத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இது கடைசி காலம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். புக் ஆஃப் எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 16. 14 இருந்து வாசிக்கிறேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க பெரிய பிரீச்சர்ஸா இல்லாதிருக்கலாம், பெரிய பாடகரா இல்லாதிருக்கலாம், பெரிய அறிவாளிகளா இல்லாதிருக்கலாம், பெரிய படித்த பட்டாதாரியா இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு, காலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்திங்கன்னா நீங்க தான் பெரிய பட்டாதாரி, நீங்க தான் பெரிய ஐஸ்வர்யவான், நீங்க தான் பெரிய பணக்காரங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன் என்று வேதம் சொல்லுது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று நாம் வாசித்தோமே. அந்த வசனம் சொல்லுறது, கிருபையின் காலத்துல உன் மேல பொறுமையா இருந்தேன், உன் மேல கிருபையா இருந்தேன், உனக்கு எல்லா கிருபைகளையும் நான் தந்து உன்னை நான் நடத்தினேன், ஒரு காலம் காத்திருக்க வச்சேன், முடிவுல மகிமையை கொடுத்தேன். அதன் பிறகு உன் வாழ்க்கையில சில கஷ்ட காலங்கள் எல்லாம் வந்துச்சு, அந்த கஷ்ட காலங்களையும் நான் உனக்கு உதவி செய்தேன். என் அன்பு மகளை, தயவு செய்கிற காலத்துல உனக்கு எவ்வளோ தயவெல்லாம் கொடுத்தேன். இது கடைசி காலம், நீ எனக்காக எழும்ப வேண்டும். உங்களில் அநேகர் இளவயதுல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க. இப்ப ஊழியன்னா என்னன்னே தெரியாம அமைதியா இருக்கிறீங்க. இன்னைக்கு சொல்றேன், இந்த ஜூன் மாதத்திலிருந்து நீங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதற்கு உங்களை அர்ப்பணம் பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். இது கடைசி காலமா இருக்கிறது.
நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Thank you, Jesus. இந்த உபவாச ஜெபத்திற்கு ஏன் வந்தோம்? என் ஆண்டவர் எனக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்தீர்கள். இட்ஸ் ட்ரூ. ஆனா ஆண்டவருக்கு உங்க மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன தெரியுமா? எனக்காக நீ வாழ வேண்டுமே, நீ எனக்காக பயன்படுவாய் என்று பல காலங்கள் நான் காத்திருந்தேன். உன்னை எத்தனையோ விதத்துல நான் ஆசீர்வதித்தேன் மகனே, எத்தனையோ விதத்துல உன்னை ஆசீர்வதித்தேன். கிருபையா இருந்தேன். காத்திருப்பின் முடிவில் உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தேன். உனக்கு தயை செய்தேன். உன்னை அருமையாய் நடத்திட்டு வந்தேன். உன் கஷ்ட காலத்திலெல்லாம் நான் உனக்கு உதவி செஞ்சேன். நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, உன்னை போல தொலைந்து போன ஆத்துமாக்களை நீ எப்போ போய் தேடுவ? உன் நேரத்தை வீணடிக்காத. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் போய் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு ஆத்துமாவை தேடி போங்க. உங்களுக்கு ஒரு 2 வீலரை கொடுத்தாருல, எடுத்துட்டு போங்க. போய் ஆத்துமாக்களை தேடி ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வாங்க. வீட்டை கொடுத்தாருல்ல, அந்த வீட்டுல ஜனங்களை கூப்பிட்டு கர்த்தருடைய அன்பை சொல்லுங்க. உங்களுக்கு வசதிகள் கொடுத்தாரே, நல்ல தொழிலை கொடுத்தாரே, 4 பேருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க. சுவிசேஷ பிரதிகளை வாங்கி வச்சு பார்க்கிறவங்களுக்கு, உடைஞ்சு போன உள்ளங்களுக்கு தாராளமா கொடுங்க. இந்த சபை இன்னும் நிரம்பி வழிய வேண்டும். இந்த பட்டணத்தில் எவ்வளவோ மக்கள் இன்னும் ஆண்டவரை அறியாத இருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற இந்த கடைசி காலத்தை நான் பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த உபவாச ஜெபத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இயேசுவை உண்மையா நேசிச்சா உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கர்த்தருக்கு சொல்லுங்க. நான் இதை செய்வேன் ஆண்டவரே, உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுக்கிறேன். வலது கரத்தை எடுத்து இருதயத்தில் வச்சுக்கோங்க. சபை அப்படியே வந்துட்டு விசுவாசிகள் சபையிலிருந்து போகக்கூடாது. டேக் எ டெசிஷன். ஒரே ஒரு தீர்மானம். அப்பா, என் கூட பேசுனீங்கப்பா, எனக்கு எவ்வளவோ செஞ்சீங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், மரண பரியந்த என்னை நடத்துவீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்கப்பா. ஆனா என் மரணத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமாப்பா, செய்யணுமாப்பா. நான் காத்திருக்கிறேன்ப்பா, என் கூட பேசுங்கப்பா. நான் செய்ய வேண்டியது எனக்கு உணர்த்துங்கப்பா. செயல்படாத விசுவாசியாய் நான் இல்லாதபடி செயல்படுகிற மகனாய் நான் மாற்றுங்க ராஜா. ஹல்லேலூயா. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னத நீரே, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. இந்த உபவாச ஜெபம் முடியும் போது எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். ஒரே ஒரு தீர்மானத்தை நீ எடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, எனக்காக நீ ரத்தம் சிந்தி மீட்டி, இடது கையை இருதயத்தின் மேல வச்சுக்கோங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, எனக்காக ரத்தம் சிந்தி மீட்டு எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சீங்க.
நான் உங்களுக்காக இந்த வருஷத்துல ஒரே ஒரு ஆத்துமாவை நான் ஆதாயம் செய்வேன் ஆண்டவரே. ஒன் சோல் அல்லது ஒன் ஃபேமிலி. தீர்மானத்தை நீங்க எடுங்க, கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அப்படி தீர்மானிக்கிறவங்க உங்க வலது கையை இடது கையை இருதயத்துல வச்சு வலது கையை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் இதுவரைக்கும் கவனம் இல்லாம வாழ்ந்துட்டு ஆண்டவரே, அழியிற ஆத்துமாக்களை குறிச்சு கரிசனை இல்லாத வாழ்ந்துட்டு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உங்க சித்த செய்வேன், உங்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் பாடுறேன், ஆனா எதுவுமே செய்யலப்பா. இன்னைக்கு நான் உண்மையா சொல்லி பாடுறேன், உங்களை நேசிக்கிறதுனால ஒரு ஆத்துமாவை நான் ஆதாயம் பண்ணுவேன் ஆண்டவரே. அப்படி சொல்றவங்க யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். திரும்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உன்னத நீரே பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் ஊழியம் செய்வேன், உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஊழியம் செய்வேன். இந்த பாடலை ஆண்டவர் உங்கள் வாக்குறுதியாய் ஏற்றிருக்கிறார். இன்னைக்கு நீங்க திரும்ப போகும்போது இந்த ஒரு தீர்மானம் தான் உங்க மைண்ட்ல இருக்கணும். ஒன் சோல், ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா. நான் அதுக்கு ஜெபிக்க போறேன், செயல்பட போறேன். ரெண்டாவது, உங்களுக்கு நல்ல வீட்டை ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா, கணவன் மனைவியா ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு ஜெபக்குழு ஆரம்பிக்க தீர்மானிங்க. ஐ டோன்ட் நோ, ஏற்கனவே நீங்க நடத்திட்டு இருக்கலாம், ஆனா நடத்தாது இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். புதியவர்களை கூட்டிட்டு வந்து சபையோடு தொடர்பு கொண்டு ஜெபக்குழுவை நடத்ததுக்கு திட்டமிடுங்க. அப்படி யாராவது இன்னைக்கு தீர்மானிக்கிறீங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்திருந்தா, அல்லது மனைவியர் மட்டும்தான் வந்திருக்கலாம், என் ஹஸ்பண்ட் ஒன்னும் சொல்ல மாட்டார் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்னாடி கையை வைத்துங்க, எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே, என் வீடு ஒரு ஜெப வீடா மாறட்டும். ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்கள் உங்களை தேடி வந்து என் வீட்டுல உங்களை தொழுது கொள்ளணும். உண்மை நல்ல தைரியமா கை வைத்துங்க. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, என் வீடு ஜெப வீடு ஆண்டவரே, என் வீடு ஜெப வீடு ஆண்டவரே. நான் இனிமே என் வீட்டுல ஒரு ஊழியத்தை துவங்க போறேன் ஆண்டவரே. ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர போறேன் ஆண்டவரே. நான் இவ்வளவு நாள் மறந்துட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க. கர்த்தர் உங்கள் தீர்மானத்தை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. என் வீட்டை ஜெப வீடாய் மாற்றுமையா, புது ஆத்துமாதிகமாய் தாருமையா, இன்னல் துன்பமே வந்தாலும் நான் ஊழியம் செய்வேன். என் வீட்டை ஜெப வீடாய் மாற்றுமையா, ஆத்துமாக்களை தாருமையா, இன்னல் துன்பமே வந்தாலும் ஊழியம் செய்வேன். பரலோக பிதாவே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வாசிக்கிறோமே. வாழ்க்கையெல்லாம் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவருக்கு நாங்க ஏதாகிலும் செய்யணும்னு இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்ப்பா. கிராமத்திலிருந்து வருகிற பிள்ளைகளா இருக்கலாம், புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர உதவி செய்யுங்க. பட்டணத்தில் வசிக்கிறவர்களா இருக்கலாம், வீடுகள் ஜெப வீடுகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, துதியும் ஸ்தோத்திரம் அவருடைய வீடுகளில் எழும்பட்டும். புது ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்தி திருச்சபைக்கு அழைத்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய ஆசீர்வாத கரம் எல்லா சிரசின் மேல் அமரட்டும். ஆசீர்வாத நிறைவோடும் தீர்மானத்தின் உறுதியோடும் உடைய ஜனங்கள் கடந்து செல்லட்டும்.
வருகிற நாட்களிலே மந்தை பெருகுவது போல சபையிலே ஆண்டவரே ஜனங்களை பெருக பண்ண போறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும்படி கர்த்தர் சொன்னபடியே ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அடியாள் உம்முடைய ஊழியக்காரி இந்த ஸ்தானத்தில் நின்று இந்த சபை பெருகட்டும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே யோபுக்கு 2 தனையாய் ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல வருகிற வருஷம் 2 தனையாய் ஆத்துமாக்களை சபை ஆதாயம் செய்ய போகிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.